அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணவர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு தொடங்கியது. இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை எம்எட் மாணவர்கள் விண்ணப்ப பதிவு செய்து கொள்ளலாம். இது தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்திருக்கிறார். அதில் தமிழகத்தில் எம்எட் பாடப்பிரிவுகள் கொண்டுள்ள 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் 300 இடங்கள் உள்ளன. அதில் சேர www.tngasa.in என்ற இணையதளத்தில் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 25ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை மாணவர் சேர்க்கை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலாம் ஆண்டு வகுப்புகள் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான புதிய அடுக்குமாடி குடியிருப்பை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து சிந்தூர் செடிகளையும் பிரதமர் மோடி நட்டார். இந்நிலையில் இந்நிகழ்ச்சியில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் எம்எல் கட்டார், கிரண் ரிஜிஜு ஆகியோரும் கலந்து கொண்டனர். இக்குடியிருப்பில் மக்கள் பிரதிநிதிகளுக்கான வீடுகள் தவிர அவர்களுக்கான அலுவலகங்களும் அமைந்துள்ளன. இயன்றவரை இயற்கையான ஒளியை பயன்படுத்துவது போன்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு இவ்வீடுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வீடும் தலா 5000 சதுர அடி பரப்புள்ளதாக இருக்கிறது. வலிமையான நிலநடுக்கத்தையும் தாங்கும் வகையில் இவ்வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் திறமை, அறிவு குறித்து உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவிக்கக்கூடாது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி VR கவாய் தெரிவித்துள்ளார். ஆங்கில ஊடகத்திற்கு பேட்டியளித்த VR கவாய், உயர்நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றத்திற்கு கீழ்ப்பட்டவை அல்ல என தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் மற்றும் உத்தரவுகளை சரி செய்யவோ, திருத்தவோ அல்லது ரத்து செய்யவோ மட்டுமே உச்சநீதிமன்றத்தால் முடியும் என கூறியுள்ளார். தனிப்பட்ட நீதிபதிகளின் திறன் மற்றும் அறிவை பற்றி கருத்து தெரிவிக்க அரசமைப்பு சட்டம் உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கவில்லை என்றும் VR கவாய் கூறியுள்ளார். சாமானிய மனிதர்களுக்கு தரமான மருத்துவ சேவையும் கல்வியும் எட்டாக்கணியாகிவிட்டதாக RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தோரில் மருத்துவமும் கல்வியும் முற்காலத்தில் சேவையாக பார்க்கப்பட்டதாகவும் அவை தற்போது வணிகமாகிவிட்டதாகவும் அவர் கூறினார். கார்ப்பரேட் நிறுவனங்களின் வருகைதான் கல்வியும் மருத்துவமும் சாமானியர்களால் எட்டாத அளவுக்கு சென்றதற்கு முக்கிய காரணம் என்றும் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை விமர்சிக்கும் வகையில் RSS தலைவரின் இப்பேச்சு அமைந்திருக்கிறது. இந்திய ரயில்வேயின் ரயில் ஒன் செயலியில் OTT தளங்கள் இலவசமாக கிடைக்கின்றன. இதன் மூலம் 10 மொழிகளில் பொழுதுபோக்கு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும். பிரசார் பாரதி தொடங்கியுள்ள வேவ்ஸ் என்ற OTT சேவை பிரிவுடன் இணைந்து இவ்வசதியை இந்திய ரயில்வே தருகிறது. ரயில் ஒன் செயலியில் கோ டு வேவ்ஸ் என்ற தலைப்பில் சென்றால் OTT சேவையை பெற முடியும். கடந்த ஜூலை மாதம் முதல் வழங்கப்பட்டு வரும் ரயில் ஒன் செயலியில் பயண முன்பதிவு உட்பட அனைத்து விதமான ரயில் பயண சேவைகளும் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. காசாவில் இஸ்ரேல் படைகளின் தாக்குதலில் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 61,430ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 61 பேர் உயிரிழந்த நிலையில் 363 பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிவாரண உதவிகளுக்காக காத்திருந்த மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மட்டும் 35 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இஸ்ரேல் படைகளின் தாக்குதலுக்கு முன்பும் தற்போதும் எடுக்கப்பட்ட ட்ரோன் காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. காசாவில் உள்ள 92% குடியிருப்புகள் சேதமடைந்துள்ள நிலையில் இந்த பருந்து பார்வை காட்சிகள் காசாவில் நிலவும் மோசமான நிலைமையை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது. பாலஸ்தீனத்தை தாங்கள் அங்கீகரித்துள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் அருகருகே இருக்கும் இரு நாடுகள் என்ற கொள்கைதான் மத்திய கிழக்கில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக பிரான்ஸ், பிரிட்டன், கனடா ஆகிய மேற்கத்திய நாடுகளும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கப் போவதாக தெரிவித்திருந்தன. பாலஸ்தீன அங்கீகாரத்தை நோக்கி மேற்கத்திய நாடுகளும் நகர்ந்து வருவது உலக அரசியலில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவிடமிருந்து சீனா தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நிலையில் அதற்கு என்ன தண்டனை வழங்குவது என்பது குறித்து ட்ரம்ப் எந்த முடிவும் இன்னும் எடுக்கவில்லை என துணை அதிபர் JD வான்ஸ் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியா போன்ற நாடுகளுக்கு வரி விதித்த ட்ரம்ப் சீனா மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்ற கேள்விக்கு வான்ஸ் இப்படி பதிலளித்தார். சீனாவுடனான அமெரிக்காவின் உறவு மிகவும் சிக்கலானது என்றும் அவர்களுக்கு வரி விதித்தால் அது ரஷ்யாவுடன் தொடர்பில்லாத வேறு அம்சங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்றும் வான்ஸ் விளக்கினார். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் பகுதியில் 350 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் குண்டுவெடிப்பில் சிக்கியதில் 6 பெட்டிகள் தடம் புரண்டன. இதில் உயிரிழப்புகள் எதுவும் நேரவில்லை.
தண்டவாளத்தை ஒட்டி வைக்கப்பட்டிருந்த குண்டு ரயில் கடந்து செல்லும் போது வெடித்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 3 நாட்களுக்கு முன்புதான் இதேபோன்று தண்டவாளத்தில் குண்டு வெடித்திருந்ததும், ஆனால் அதற்கு சில நிமிடங்கள் முன்புதான் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் கடந்து சென்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. பலுசிஸ்தானில் தனி நாடு கோரி போராடி வருபவர்கள் இதன் பின்னணியில் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. பாகிஸ்தானில் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்ட உள்ள நிலையில் இந்த அசம்பாவிதங்கள் நிகழ்வது கவனம் பெறுகிறது. அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாணத்தில் கனமழை காரணமாக திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மில்வாக்கி நகரில் ஒரே நாளில் சுமார் 35 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக பல இடங்களில் சாலைகள் மூடப்பட்டுள்ளன. மில்வாக்கி நகரில் விமானம் மற்றும் ரயில் சேவைகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளத்தால் நூற்றுக்கணக்கான வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. முதலீடுகளை ஈர்க்க இம்மாத இறுதியில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி புறப்படும் முதல்வர் ஸ்டாலின் பிரிட்டன் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பயணத்தின் போது உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு அழைப்பு விடுக்க இருப்பதாகவும், அதில் பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பயணத்தின் போது தமிழ் வம்சாவளிகளை சந்தித்து முதல்வர் ஸ்டாலின் உரையாற்ற உள்ளார். 2 நாடுகளுக்கான பயணத்தை நிறைவு செய்துவிட்டு செப்டம்பர் 10ஆம் தேதி சென்னை திரும்ப இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலம் தராலியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் மோசமான வானிலை காரணமாக நேற்று காலை சிறிது நேரம் தடைப்பட்டன. வானிலை சீரடைந்ததை அடுத்து காலை 11 மணிக்கு மீண்டும் ஹெலிகாப்டர் மூலம் மீட்புப் பணிகள் தொடங்கின. இதுவரை 29 முறை ஹெலிகாப்டர்கள் மூலம் 78 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட 1600க்கும் மேற்பட்ட மக்களுக்கு உணவு மற்றும் மருத்துவ வசதிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும், சாலைகளை சீரமைக்கும் பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவனந்தபுரத்திலிருந்து டெல்லிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னைக்கு திருப்பிவிடப்பட்டது. இந்த விமானத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கே.சி. வேணுகோபால், கொடிக்குனில் சுரேஷ், அடூர் பிரகாஷ், கே. ராதாகிருஷ்ணன், ராபர்ட் புரூஸ் ஆகியோர் பயணித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் கே.சி. வேணுகோபால் வெளியிட்ட பதிவில் நல்வாய்ப்பாக உயிர் பிழைத்ததாகவும், அதிர்ஷ்டத்தை சார்ந்து பயணிகளின் பாதுகாப்பு இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் ஃப்ரீடம் சேல் என்ற சிறப்பு சலுகையை அறிவித்துள்ளது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமான பயணங்களுக்கான சுமார் 50 லட்சம் இருக்கைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஃப்ரீடம் சேல் திட்டத்தின் கீழ் உள்நாட்டில் 1279 ரூபாய் முதலும், வெளிநாட்டு பயணத்திற்கு 4279 ரூபாய் முதல் முன்பதிவு செய்யலாம். இதில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை முன்பதிவு செய்பவர்கள் அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை பயணம் செய்யலாம். மத்திய அரசின் விளம்பர செலவுகள் கடந்த 4 ஆண்டுகளில் 84 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் இதுகுறித்து கேள்வி எழுப்பிய போது மத்திய அமைச்சர் முருகன் நேரடியாக பதில் தரவில்லை என்றும், அரசின் இணையதளத்தில் பதில் இருப்பதாகவும் கூறிவிட்டதாக திரிணாமுல் எம்பி டெரக் ஓப்ரையன் தெரிவித்தார். இதன்படி அந்த இணையதளத்தை சென்று பார்த்ததில் 2020-21 349 கோடியாக இருந்த செலவு 2024-25 643 கோடியாக அதிகரித்துவிட்டது தெரியவந்தது அவர் குறிப்பிட்டார். இது மோசமான நாடாளுமன்ற நடைமுறை எனவும் திரிணாமுல் எம்பி விமர்சித்தார். சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்களுக்கென பிரத்யேக வானொலி சேவையை வழங்க மத்திய இடைநிலை கல்வி வாரியம் திட்டமிட்டுள்ளது. கம்யூனிட்டி ரேடியோ எனப்படும் வானொலி நிலையங்கள் மூலம் மாணவர்கள் மட்டுமல்லாது பெற்றோர், ஆசிரியர்களும் பலன் பெறலாம். குறைந்த தொலைவு இயங்கும் திறன் கொண்ட சமூக வானொலிகள் குறிப்பிட்ட தரப்பின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் வழங்கப்படும் சேவையாகும். சிபிஎஸ்இ அழைப்பு ஏற்கனவே சிக்ஷாவாணி என்ற பெயரில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையுள்ள மாணவர்களுக்கு பாட்காஸ்ட் சேவை வழங்கி வருகிறது. சந்திரனில் இன்னும் 5 ஆண்டுகளில் அணு மின் உற்பத்தி நிலையம் தொடங்கப்படும் என அமெரிக்க விண்வெளி அமைப்பான நாசா தெரிவித்துள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் கடந்த சில ஆண்டுகளாகவே நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீனாவும் இன்னும் 10 ஆண்டில் சந்திரனில் அணு மின் உற்பத்தி நிலையம் அமைக்க திட்டமிட்டுள்ளதாக ஏற்கனவே தகவல் வெளியாகியிருந்தது. சந்திரனில் அணுசக்தி ஆக்கப்பூர்வ நோக்கங்களுக்கு பயன்படுத்த எந்த தடைகளும் இல்லை என கூறப்படுகிறது. சந்திரனில் மனிதன் வசிப்பதற்கான ஏற்பாடுகளில் ஒன்றாக அணுமின் நிலையம் பார்க்கப்படுகிறது. எனினும் இதன் மூலம் கதிர்வீச்சு ஏற்படலாம் என்றும் அச்சங்கள் உள்ளன.
சந்திரனில் 14 நாட்களுக்கு இருட்டு சூழல் இருப்பதால் அங்கு சூரிய ஒளியில் மின் உற்பத்தி செய்வது இயலாத ஒன்றாக உள்ளது. இந்நிலையில் அணு மின்சாரம் எடுக்க நாடுகள் திட்டமிட்டுள்ளன. இது சந்திரனில் நாடுகள் தங்கள் ஆதிக்கத்தை ஆரம்பத்திலேயே உறுதிப்படுத்தும் நகர்வாகவும் இம்முயற்சிகள் பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியதால் ஏசி நிறுவனங்களின் வருவாய் கணிசமாக சரிந்துள்ளது. நடப்பு ஜூன் காலாண்டில் வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார் மற்றும் ஹெவல்ஸ் போன்ற முன்னணி நிறுவனங்களின் ஏசி விற்பனை 13% முதல் 34% வரை குறைந்துள்ளது. இருப்பினும் பண்டிகை காலங்களில் விற்பனை மீண்டும் அதிகரிக்கும் என நிறுவனங்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளன. இந்த திடீர் மழையால் ஏசி மட்டுமின்றி ஃபேன் மற்றும் ரூம் கூலர் விற்பனையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஹெவல்ஸ் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் போதுமான சார்ஜிங் மையங்கள் இல்லாததுதான் மின்சார கார்கள் விற்பனை பெரிய வளர்ச்சி காணாததற்கு காரணம் என மாருதி சுசுகி உயரதிகாரி பார்த்தோ பானர்ஜி தெரிவித்துள்ளார். தற்போது வெளிவரும் மின்சார கார்கள் ஒரு சார்ஜில் 500 கிலோமீட்டர் வரை செல்வது உள்ளிட்ட மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் வருவதாகவும், ஆனாலும் போதிய சார்ஜிங் மையங்கள் இல்லாததே வாடிக்கையாளர்களுக்கு தடைகளாக இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்தியாவில் முதலாக கார் வாங்குபவர்கள் மின்சார கார் வாங்குவது குறித்து யோசிப்பது இல்லை என்றும் மாருதி சுசுகி உயர் அதிகாரி கூறினார். இந்திய பங்குச்சந்தையில் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கிட்டத்தட்ட 18,000 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகளை திரும்பப் பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு இதுவரை அந்நிய நேரடி முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச்சந்தையில் இருந்து 1,13 கோடி ரூபாய்க்கு மேல் திரும்பப் பெற்றுள்ளனர். அமெரிக்காவின் புதிய வர்த்தக வரியும் அமெரிக்க கருவூல பத்திரங்களின் அதிகரித்த வட்டி வீதமும் இந்த முதலீடுகள் வெளியேற முக்கிய காரணம் என வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். மதுரையில் வரும் 21ஆம் தேதி தவக மாநாடு நடைபெறவுள்ள இடத்தை ஆய்வு செய்தார். மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பராபத்தியில் தவகவின் 2வது மாநில மாநாடு நடைபெறவுள்ளது. மாநாட்டிற்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் மேடை, ரேம்ப் வாக், கேலரி, குடிநீர் வசதி செய்யப்பட்டு வருகிறது. அந்த நிலையில் மாநாட்டு திடல், கார் பார்க்கிங் ஏரியா உள்ளிட்ட பகுதிகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த், ஏடிஎஸ்பிக்கள் அன்சுல் நாகூர், திருமலைக்குமார் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். தேர்தலில் சௌமியா அன்புமணியை சதி செய்து ஜி.கே. மணி தோற்கடித்ததாக பாமக முன்னாள் எம்எல்ஏ வேலுச்சாமி கூறியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் சௌமியா அன்புமணி பங்கேற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், பாமகவில் நிலவும் குழப்பங்களுக்கு ஜி.கே. மணிதான் காரணம் என்றும், ராமதாசுடன் நெருக்கமாக இருந்தவர்களை எல்லாம் அருகே நெருங்கிச் செல்ல முடியாத அளவுக்கு செய்தவர் என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார். சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பு மாணவர்கள் புத்தகத்தை பார்த்து எழுதலாம் என்ற அறிவிப்பை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விமர்சித்துள்ளார். திருச்சியில் 3 புதிய தாழ்தள சொகுசு பேருந்துகளின் பயன்பாட்டை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது அவர் பேருந்துகளில் ஏறி பார்வையிட்டார். பின்னர் பேட்டியளித்த அன்பில் மகேஷிடம் சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பு மாணவர்கள் புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதலாம் என்ற அறிவிப்பு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர், புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதினால் அறிவை எப்படி வளர்க்க முடியும் என வினவினார். நம்ம புத்தகத்தை பார்த்து எழுதுங்கிறாங்க, அது எப்படி அது அறிவு எப்படி வளர்க்க முடியாதுல்ல? நம்ம புத்தகத்தை பார்த்து எழுதுங்கிறாங்க, அது எப்படி அது அறிவு எப்படி வளர்க்க முடியாதுல்ல? சென்னையில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வளர்ப்பு நாய்கள் இருந்தும் 11,200 நாய்கள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது சென்னையில் உள்ள வளர்ப்பு நாய்களின் எண்ணிக்கையில் வெறும் 10% மட்டுமே ஆகும். இதிலும் பாதியளவு வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் நீட்டிக்கப்படாமல் உள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி வளர்ப்பு நாய்களின் உரிமையாளர்களுக்கு பொறுப்பை அதிகரிக்கும் நோக்கில் செல்ல பிராணிகளை பதிவு செய்ய இணையதளம் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கப்பட்டது. குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுபவர்களின் வழக்குகளை விசாரிக்க மதுரையில் அறிவுக் கழகம் தொடங்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டத்தில் முதல் முறையாக தொடங்கப்பட்ட இதன் அலுவலகம் மதுரை ஆணையூர் பகுதியில் அமைந்துள்ளது. இந்த அறிவுரை கழகத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி மாலுதீன் நசரிதுல்லா பாஷா, உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற நீதிபதிகளான அருணா ஜெகதீசன் மற்றும் ஆனந்தி ஆகியோர் முறைப்படி தங்கள் பணிகளை தொடங்கியுள்ளனர். குண்டர் சட்டத்தில் கைதானவர்கள் அதனை நீக்க கோரி இந்த அறிவுரை கழகத்தில் முறையிடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜஹவர் அலி கொலை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கனிம வள கொள்ளையை வெளிச்சம் போட்டு காட்டிய ஜஹவர் அலி கடந்த ஜனவரி மாதம் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டார். காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் அலட்சியமே அவருடைய மரணத்திற்கு காரணம் என குற்றச்சாட்டுகள் எழுந்தன.
இது தொடர்பாக அப்போதைய திருமயம் வட்டாட்சியர், காவல்துறை ஆய்வாளர் மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகள் என பலரிடமும் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்றுள்ளனர். தற்போது அந்த விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். மயிலாடுதுறை அருகே கஞ்சாநகரம் கிராமத்தில் அரசு பேருந்து நின்று செல்லாததை கண்டித்து கிராம மக்கள் பேருந்தை மறித்து போராட்டம் நடத்தினர். மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மறியல் செய்தவர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் பூம்புகாரிலிருந்து மயிலாடுதுறைக்கு செல்லும் வழித்தடத்தில் கூடுதல் பேருந்துகளை இயக்க மாணவர்களும் பெற்றோர்களும் கோரிக்கை வைத்தனர். சிப்காட் திட்டத்திற்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வளையப்பட்டி, பரளி, அரூர் உள்ளிட்ட கிராமங்களை உள்ளடக்கி 882 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் அமைக்கப்பட உள்ளது. இதனால் விவசாயம் முற்றிலும் அழியும் எனவும் சிப்காட் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர். டெல்லியிலிருந்து சேலம் வந்த 2 காதல் ஜோடிகள் பாதுகாப்பு கேட்டு ஓமலூர் மகளிர் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். பண்ணப்பட்டியைச் சேர்ந்த பாபு மற்றும் ஹரீஷ் ஆகியோர் டெல்லியில் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் இருவரும் அங்குள்ள பாவனா, தானியா என்ற சகோதரிகளை காதலித்துள்ளனர். பெண்கள் வீட்டில் திருமணத்திற்கு மாப்பிள்ளை பார்த்ததால் 2 காதல் ஜோடிகளும் பண்ணப்பட்டி வந்து கோயிலில் திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். இருதரப்பு பெற்றோர்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் 2 ஜோடிகளையும் அவர்களுடன் அனுப்பி வைத்தனர். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக ஓமலூர் ரயில்வே மேம்பாலத்தில் விபத்தை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் ரயில்வே மேம்பாலத்தில் கடந்த 7 மாதத்தில் 12 லாரிகள் விபத்துக்குள்ளாகின. சாலையில் லாரி டயர்களுக்கு கிரிப் கிடைக்காமல் விபத்து நடைபெறுவதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியான நிலையில் சாலையின் நடுவே தற்காலிக தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் வாகனங்கள் மெதுவாக செல்லும் என்பதால் விபத்து குறையும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். செங்கல்பட்டு சித்தாமூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கனரக லாரி மோதிய விபத்தில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். முன்பக்க டயர் வெடித்ததில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி இருசக்கர வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்து தொடர்பாக தகவல் அறிந்த காவல்துறை உடல்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மதுரை உலக தரத்தில் மாற்று உருவம் பெறுவதற்கான சூழல் உருவாகி வருகிறது. மத்திய அரசிடம் பதிவு செய்யப்பட்ட 10,000க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்புகளில் 737 ஸ்டார்ட் அப்புகள் மதுரை மண்டலத்தில் உள்ளன. இவற்றில் 481 ஸ்டார்ட் அப்புகள் 2023ஆம் ஆண்டிற்கு பிறகு தொடங்கப்பட்டுள்ளன. அதேபோல் இந்திய தொழில் கூட்டமைப்பு மற்றும் பிற தொழில் அமைப்புகள் தகவல் தொழில்நுட்பம், ஜவுளி உள்ளிட்ட துறைகளில் கவனம் செலுத்தி தொழில் மையங்களை உருவாக்குவதற்கான தொலைநோக்கு திட்டத்தை முன்மொழிந்துள்ளன. மதுரையில் உள்ள சிறிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்கள் சந்தை அணுகலை மேம்படுத்தவும் பெரிய திட்டங்களை செயல்படுத்தவும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றன. இதனிடையே மதுரையில் புதிய தொழிற்சாலைகளை ஏற்படுத்துவதற்காக 250 ஏக்கர் நிலத்தை அரசாங்கம் கையகப்படுத்தியுள்ளது. மேலும் 200 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி வருகிறது. அங்கு தொழிற்சாலைகள் அமைக்க தோல் அல்லாத காலனி உற்பத்தியாளர்கள் மற்றும் பிற பெரிய நிறுவனங்களுடன் தமிழ்நாடு அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்த நடவடிக்கைகள் மதுரையை உலகத்தரமான தொழில் மையமாக மாற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. அமைச்சர்கள், அதிகாரிகள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் மாணாக்கர் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். போதைப்பொருள் ஒழிப்பில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் தமிழ்நாட்டு முதல்வரின் காவல் பதக்கத்தை உதயநிதி வழங்கினார். சிவகங்கை எஸ்பியாக இருந்த மடப்புரம் அஜித்குமார் காவல் மரணத்துக்கு பின் பொருளாதார பிரிவுக்கு மாற்றப்பட்ட ஆஷிஷ் ராவத்துக்கும் இந்த பதக்கத்தை பெற்றார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்திய பொருட்களுக்கு விதித்த 50% இறக்குமதி வரி தமிழ்நாட்டின் ஜவுளி தொழில் மையங்களில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர், கோவை மற்றும் கரூர் ஆகிய பகுதிகளில் ஜவுளி தொழில் கடும் நெருக்கடியை சந்தித்துள்ளது. கரூரில் மட்டும் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான ஜவுளி பொருட்கள் தேங்கியுள்ளதாக ஜவுளி ஏற்றுமதியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த 50% திடீர்னு உயர்த்தின இறக்குமதி வரியினால எங்களை போல ஏற்றுமதியாளர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு என்றால், நாங்கள்லாம் இப்போ வந்து ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஆனால் இறக்குமதியாளர்கள் வந்து இப்போது எதுவும் நீங்கள் ஷிப்மெண்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா முன்னாடி 9% இருந்த வரை இன்னைக்கு 50% வரையை எங்களால் கொடுத்து இம்போர்ட் பண்ண முடியாது, அதனால வந்து நீங்கள் வந்து எதுவும் இப்போ ஏற்றுமதி செய்ய வேண்டாங்கிற எங்களுக்கு தெரிவித்ததுனால நாங்கள் வந்து எந்த ப்ராடக்ட்டும் இப்போ ஏற்றுமதி பண்ண முடியாமல் இருக்கோம்.
தேர்தல் முறைகேடுகளில் சர்வதேச பல்கலைக்கழகமாக பாஜக இருப்பதாக சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் விமர்சித்துள்ளார். தனது எக்ஸல பதிவில் அவர் நாட்டில் ஜனநாயகத்துக்கு முடிவு கட்டும் வகையில் வாக்குரிமையை மறுப்பது, வாக்குப்பதிவில் முறைகேடு செய்வது உள்ளிட்டவற்றில் பாஜக ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய ஜனநாயகத்தை அழிக்கும் பாஜகவின் இந்த சதியை நாம் அனுமதிக்க கூடாது என குறிப்பிட்டுள்ள அகிலேஷ் யாதவ், தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சிலரை தன்வசப்படுத்தி தனக்கு ஆதரவாக வாக்காளர் பட்டியலை பாஜக உருவாக்குவதாகவும் எதிர்க்கட்சிகளின் ஆதரவாளர்களை நீக்குவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பெரம்பலூரில் விசிக தலைவர் திருமாவளவனை வரவேற்று வைக்கப்பட்ட பேனர்களால் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினரிடையே சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. ஆணவ படுகொலை கண்டித்தும் தனிச்சட்டம் நிறைவேற்ற வலியுறுத்தியும் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே விசிக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்க வந்த விசிக தலைவர் திருமாவளவனை வரவேற்று நாளைய முதல்வரே என பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. பாலக்கரை புதிய பேருந்து நிலையம் 4 ரோடு பகுதியில் உள்ள சாலைகளில் இந்த வரவேற்பு பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இது திமுக மட்டுமின்றி அதன் கூட்டணியில் உள்ள கட்சியினரிடையேயும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தை 2 ஆண்டுகளில் காலி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாதம் 10,14,300 ரூபாய் வாடகை நிர்ணயித்து 2022ஆம் ஆண்டு முதல் காவல் ஆணையர் அலுவலகம் தனியார் கட்டடத்தில் செயல்பட்டு வருகிறது. ஆனால் ஒப்பந்தப்படி வாடகை வழங்காமல் பொதுப்பணித்துறை வழிகாட்டி மதிப்பு அடிப்படையில் மாதம் 6,08,438 ரூபாய் வாடகை வழங்கியதால் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கட்டட உரிமையாளர்கள் வழக்கு தொடர்ந்தனர். அதை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வாடகையை 13 லட்சமாக உயர்த்தியும் கூடுதல் தொகையை இந்த ஆண்டு இறுதிக்குள் வழங்கவும் உத்தரவிட்டார். 2 ஆண்டுகளில் கட்டடத்தை காலி செய்து ஒப்படைக்க வேண்டும் என்றும் தாம்பரம் காவல் ஆணையரகத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. உணவக உரிமத்துக்கு விண்ணப்பிப்பவர்கள் தாங்கள் தொடங்கவிருக்கும் உணவகத்தில் என்னென்ன உணவுகள் பரிமாறப்படும் என்பதை குறிப்பிட வேண்டும் என்ற விதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மின்ட் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டு ஆணையத்தின் மத்திய ஆலோசனைக் குழு அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த பரிந்துரையை முன்வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே செயல்பட்டுக் கொண்டிருக்கும் உணவகங்களும் தாங்கள் என்னென்ன உணவுகளை வழங்குகிறோம் என்று தெரிவிக்க வேண்டும். சைவ உணவகங்கள் அசைவ உணவகங்களாக மாறுவதற்கு விண்ணப்பிக்கும் போதும் இந்த தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் பல்வேறு கலாச்சாரங்களும் நம்பிக்கைகளும் இருப்பதால் உணவகங்களில் பரிமாறப்படும் உணவு குறித்து வெளிப்படைத்தன்மை அவசியம் என்று அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 560 ரூபாய் விலை குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 70 ரூபாய் விலை குறைந்து 9,375 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 560 ரூபாய் விலை இறங்கி 75,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றம் இல்லாமல் 1 கிராம் 127 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முன்னதாக ஆகஸ்ட் 8ஆம் தேதி தங்கம் விலை இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் 75,760 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான ஆனந்த் சர்மா கட்சியின் வெளியுறவு பிரிவு தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதுகுறித்து கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தாம் அங்கம் வகித்த பிரிவை மறுசீரமைப்பதற்கு திறமையான இளம் தலைவர்களுக்கு வாய்ப்பளிப்பதற்கும் தனது ராஜினாமா உதவும் என்று நம்புவதாக தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராக இருக்கும் ஆனந்த் சர்மா சுமார் 10 ஆண்டுகளாக இந்த பிரிவின் தலைவராக இருந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மலிவான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு பொருள் குவிப்பு தடுப்பு வரி விதிக்க உள்நாட்டு நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. இது தொடர்பாக வர்த்தக தீர்வுகளுக்கான இயக்குநரகத்தில் ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிறுவனம் மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் சீனா, வியட்நாம், இந்தோனேஷியா மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகளிலிருந்து தரமற்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதிக அளவில் இறக்குமதியாகி வருவதால் உள்நாட்டு நிறுவனங்கள் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் வங்கிக் கணக்கு மற்றும் லாக்கர் உரிமை கோரல்களை எளிதாக்க ரிசர்வ் வங்கி புதிய விதிகளை அறிவித்துள்ளது. இதன்படி தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்த 15 நாட்களுக்குள் உரிமை கோரல்கள் தீர்க்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலதாமதம் ஏற்பட்டால் தாமதத்திற்கான இழப்பீட்டை வங்கி வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. சேமிப்பு கணக்குக்கு கூடுதலாக 4% வட்டியும், லாக்கருக்கு நாளொன்றுக்கு 5,000 ரூபாயும் இழப்பீடாக வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிகள் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியதால் ஏசி நிறுவனங்களின் வருவாய் கணிசமாக சரிந்துள்ளது. நடப்பு ஜூன் காலாண்டில் வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார் மற்றும் ஹெவல்ஸ் போன்ற முன்னணி நிறுவனங்களின் ஏசி விற்பனை 13% முதல் 34% வரை குறைந்துள்ளது. இருப்பினும் பண்டிகை காலங்களில் விற்பனை மீண்டும் அதிகரிக்கும் என நிறுவனங்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளன.
இந்த திடீர் மழையால் ஏசி மட்டுமின்றி ஃபேன் மற்றும் ரூம் கூலர் விற்பனையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஹெவல்ஸ் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான புதிய அடுக்குமாடி குடியிருப்பை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து சிந்தூர் செடிகளையும் பிரதமர் மோடி நட்டார். இந்நிகழ்ச்சியில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் எம்எல் கட்டார், கிரண் ரிஜிஜு ஆகியோரும் கலந்து கொண்டனர். இக்குடியிருப்பில் மக்கள் பிரதிநிதிகளுக்கான வீடுகள் தவிர அவர்களுக்கான அலுவலகங்களும் அமைந்துள்ளன. இயன்றவரை இயற்கையான ஒளியை பயன்படுத்துவது போன்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு இவ்வீடுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வீடும் தலா 5000 சதுரடி பரப்பு உள்ளதாக உள்ளது. வலிமையான நிலநடுக்கத்தையும் தாங்கும் வகையில் இந்த வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே வெள்ளாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சவுந்தரச்சோழபுரம் மற்றும் கோட்டைக்காடு கிராமங்களை இணைக்கும் தற்காலிக தரைப்பாலம் மீண்டும் அடித்துச் செல்லப்பட்டது. இதன் காரணமாக 15 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறையும் தரைப்பாலம் துண்டிக்கப்படும் போது மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். கடந்த 9 ஆண்டுகளாக 11 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் புதிய மேம்பாலம் 90% நிறைவடைந்தும் இணைப்புச் சாலை இல்லாததால் பயன்பாட்டிற்கு வரவில்லை. எனவே மேம்பால பணிகளை விரைந்து முடித்து மக்களின் சிரமத்தை களைய வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரியில் 12ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வரும் 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலம் தராலியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் மோசமான வானிலை காரணமாக நேற்று காலை சிறிது நேரம் தடைபட்டன. வானிலை சீரடைந்ததை அடுத்து காலை 11 மணிக்கு மீண்டும் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணிகள் தொடங்கின. இதுவரை 29 முறை ஹெலிகாப்டர்கள் மூலம் 78 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட 1600க்கும் மேற்பட்ட மக்களுக்கு உணவு மற்றும் மருத்துவ வசதிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் சாலைகளை சீரமைக்கும் பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்கள் சந்தித்தனர். தூய்மை பணியை தனியார் வசம் ஒப்படைக்கக்கூடாது, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் 11வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்தனர். இந்த போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சென்னை பனையூர் அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜயை போராட்டக்குழு நிர்வாகிகள் சந்தித்து பேசினர். தங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற உதவுமாறு கேட்டுக் கொண்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான புதிய அடுக்குமாடி குடியிருப்பை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து சிந்தூர் செடிகளையும் பிரதமர் மோடி நட்டார். இந்நிகழ்ச்சியில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் எம்எல் கட்டார், கிரண் ரிஜிஜு ஆகியோரும் கலந்து கொண்டனர். இக்குடியிருப்பில் மக்கள் பிரதிநிதிகளுக்கான வீடுகள் தவிர அவர்களுக்கான அலுவலகங்களும் அமைந்துள்ளன. இயன்றவரை இயற்கையான ஒளியை பயன்படுத்துவது போன்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு இவ்வீடுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வீடும் தலா 5000 சதுரடி பரப்புள்ளதாக உள்ளது. வலிமையான நிலநடுக்கத்தையும் தாங்கும் வகையில் இவ்வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. டெல்லியில் தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ், கனிமொழி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கைது செய்யப்பட்டனர். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தேர்தல்களில் வாக்கு திருட்டு நடந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டி டெல்லியில் ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சிகளின் எம்பிக்கள் பேரணியாக சென்றனர். சுமார் 25 கட்சிகளைச் சேர்ந்த 300 எம்பிக்கள் இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றனர். நாடாளுமன்ற வளாகத்தில் தொடங்கி தேர்தல் ஆணையத்திற்கு சென்ற அவர்களை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தினர். ஊர்வலத்திற்கு உரிய அனுமதி பெறவில்லை என்று கூறி எதிர்க்கட்சி எம்பிக்கள் தடுக்கப்பட்டனர். அப்போது சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி உள்ளிட்ட சிலர் தடுப்புகளை தாண்டி குதித்து முன்னேறி செல்ல முற்பட்டனர். அப்போது ஒரு பெண் எம்பி மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
அவர் ராகுல் காந்தியின் காரில் ஏற்றப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். இதைத் தொடர்ந்து ராகுல், பிரியங்கா காந்தி உள்ளிட்ட சுமார் 30 எம்பிக்கள் கைது செய்யப்பட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, இது தனி மனிதனின் வாக்குரிமையை காப்பதற்கான போராட்டம் என்று குறிப்பிட்டார். एक्चुअली बात नहीं कर सकते, रियलिटी ये है क्योंकि सच्चाई देश के सामने है और ये जो लड़ाई है ये राजनीतिक नहीं है, ये कॉन्स्टिट्यूशन की लड़ाई है, कॉन्स्टिट्यूशन को बचाने की लड़ाई है, वन मैन वन वोट की लड़ाई है। इसीलिए हमें साफ प्योर वोटर लिस्ट चाहिए। பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வரும் திட்டம் இல்லை என்று நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அரசின் நிதிச் சுமையை குறைப்பதற்காகவே பழைய ஓய்வூதிய திட்டம் கைவிடப்பட்டது என்றும் மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஓய்வூதியதாரர்களுக்கு வரையறுக்கப்பட்ட பண பலனை உறுதிப்படுத்த UPS எனப்படும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விளக்கினார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டுவரக் கோரி தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் விளம்பர செலவுகள் கடந்த 4 ஆண்டுகளில் 84% அதிகரித்துள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி விமர்சனம் செய்துள்ளது. நாடாளுமன்றத்தில் இதுகுறித்து கேள்வி எழுப்பியபோது மத்திய அமைச்சர் முருகன் நேரடியாக பதில் தரவில்லை என்றும் அரசின் இணையதளத்தில் பதில் இருப்பதாகவும் கூறிவிட்டதாக திரிணாமுல் MP டெரிக் ஓபிரைன் தெரிவித்தார். இதன்படி அந்த இணையதளத்தை சென்று பார்த்ததில் 2020-21 349 கோடியாக இருந்த செலவு 2024-25 643 கோடியாக அதிகரித்துவிட்டது தெரியவந்ததாக அவர் குறிப்பிட்டார். இது மோசமான நாடாளுமன்ற நடைமுறை என்றும் திரிணாமுல் MP விமர்சித்தார். CBSE பள்ளி மாணவர்களுக்கு என பிரத்யேக வானொலி சேவையை வழங்க மத்திய இடைநிலை கல்வி வாரியம் திட்டமிட்டுள்ளது. கம்யூனிட்டி ரேடியோ எனப்படும் வானொலி நிலையங்கள் மூலம் மாணவர்கள் மட்டுமல்லாது பெற்றோர், ஆசிரியர்களும் பலன் பெறலாம். குறைந்த தொலைவு இயங்கும் திறன் கொண்ட சமூக வானொலிகள் குறிப்பிட்ட தரப்பின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் வழங்கப்படும் சேவையாகும். CBSE அமைப்பு ஏற்கனவே சிக்ஷவாணி என்ற பெயரில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை கொண்ட மாணவர்களுக்கு பாட்காஸ்ட் சேவையை வழங்கி வருகிறது. சாமானிய மனிதர்களுக்கு தரமான மருத்துவ சேவையும் கல்வியும் எட்டாக்கனியாகிவிட்டதாக RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் மருத்துவமும் கல்வியும் முற்காலத்தில் சேவையாக பார்க்கப்பட்டதாகவும் அவை தற்போது வணிகமயமாகிவிட்டதாகவும் கூறினார். கார்ப்பரேட் நிறுவனங்களின் வருகைதான் கல்வியும் மருத்துவமும் சாமானியர்களால் எட்டாத அளவுக்கு சென்றதற்கு முக்கிய காரணம் என்றும் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை விமர்சிக்கும் வகையில் RSS தலைவரின் இப்பேச்சு அமைந்துள்ளது. இந்தியாவில் போதுமான சார்ஜிங் மையங்கள் இல்லாததுதான் மின்சார கார்கள் விற்பனை பெரிய வளர்ச்சி காணாததற்கு காரணம் என்று மாருதி சுசுகி உயரதிகாரி பார்த்தோ பானர்ஜி தெரிவித்துள்ளார். தற்போது வெளிவரும் மின்சார கார்கள் ஒரு சார்ஜில் 500 கிலோமீட்டர் தூரம் வரை செல்வது உள்ளிட்ட மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் வருவதாகவும், ஆனாலும் போதிய சார்ஜிங் மையங்கள் இல்லாததே வாடிக்கையாளர்களுக்கு தடைக்கல்லாக இருப்பதாகவும் கூறினார். இந்தியாவில் முதன்முறையாக கார் வாங்குபவர்கள் மின்சார கார் வாங்குவது குறித்து யோசிப்பது இல்லை என்றும் மாருதி சுசுகி உயரதிகாரி கூறினார். இந்திய ரயில்வேயின் ரயில் ஒன் செயலி OTT தளங்கள் இலவசமாக கிடைக்கின்றன. இதன் மூலம் 10 மொழிகளில் பொழுதுபோக்கு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும். மத்திய அரசின் பிரச்சார் பாரதி தொடங்கியுள்ள வேவ்ஸ் என்ற OTT சேவை பிரிவுடன் இணைந்து இவ்வசதியை இந்திய ரயில்வே தருகிறது. ரயில் ஒன் செயலியில் கோ டு வேவ்ஸ் என்ற தலைப்பில் சென்றால் OTT சேவையை பெற முடியும். கடந்த ஜூலை மாதம் முதல் வழங்கப்பட்டு வரும் ரயில் ஒன் செயலியில் பயண முன்பதிவு உட்பட அனைத்து விதமான ரயில் பயண சேவைகளும் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் தளபதி ஆசிம் முனிரின் உரை அந்நாட்டின் பொறுப்பற்ற தன்மையை காட்டுவதாகவும் இவர்களின் அச்சுறுத்தலுக்கு இந்தியா ஒருபோதும் பணியாது என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவர்களின் அணு ஆயுத மிரட்டல் வழக்கமான ஒன்றுதான் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தளபதியின் இப்பேச்சு மூலம் பாகிஸ்தானின் சுயரூபத்தை பிற நாடுகள் எளிதாக புரிந்து கொள்ளும் என்றும் வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கை கூறுகிறது.
மேலும் பயங்கரவாதிகளுடன் இணைந்து செயல்படும் அரசிடம் அணு ஆயுதம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்திய மக்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகள் அனைத்தையும் அரசு எடுக்கும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நட்புறவு உள்ள ஒரு மூன்றாவது நாட்டிலிருந்து பாகிஸ்தான் தளபதி இப்படி பேசியுள்ளது வருத்தம் தருவதாகவும் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து சீனா தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நிலையில் அதற்கு என்ன தண்டனை வழங்குவது என்பது குறித்து ட்ரம்ப் எந்த முடிவும் இன்னும் எடுக்கவில்லை என துணை அதிபர் JD வான்ஸ் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியா போன்ற நாடுகளுக்கு வரி விதித்துள்ள ட்ரம்ப் சீனா மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்ற கேள்விக்கு வான்ஸ் இவ்வாறு பதிலளித்தார். சீனாவுடனான அமெரிக்காவின் உறவு மிகவும் சிக்கலானது என்றும் அவர்களுக்கு வரி விதித்தால் அது ரஷ்யாவுடன் தொடர்பில்லாத வேறு அம்சங்களில் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்றும் வான்ஸ் விளக்கினார். பாலஸ்தீனத்தை தாங்கள் அங்கீகரித்திருப்பதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் கூறியுள்ளார். இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் அருகருகே இருக்கும் இரு நாடுகள் என்ற கொள்கைதான் மத்திய கிழக்கில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக பிரான்ஸ், பிரிட்டன், கனடா ஆகிய மேற்கத்திய நாடுகளும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கப் போவதாக அறிவித்திருந்தன. பாலஸ்தீன அங்கீகாரத்தை நோக்கி மேற்கத்திய நாடுகளும் நகர்ந்து வருவது உலக அரசியலில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே வெள்ளாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சவுந்தர சோழபுரம் மற்றும் கோட்டைக்காடு கிராமங்களை இணைக்கும் தற்காலிக தரைப்பாலம் மீண்டும் அடித்துச் செல்லப்பட்டது. இதன் காரணமாக 15 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறையும் தரைப்பாலம் துண்டிக்கப்படும் போது மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர். கடந்த 9 ஆண்டுகளாக 11 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் புதிய மேம்பாலம் 90 விழுக்காடு நிறைவடைந்தும் இணைப்புச் சாலை இல்லாததால் பயன்பாட்டிற்கு வரவில்லை. எனவே மேம்பால பணிகளை விரைந்து முடித்து மக்களின் சிரமத்தை களைய வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே ஈரியூர் கிராமத்தில் பெய்த கனமழையால் தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் ஆபத்தை உணராமல் தண்ணீரில் தரைப்பாலத்தை கடந்து சென்றனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தங்கள் பகுதியில் உயர்மட்ட பாலம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்பகோணம் அருகே பெய்த கனமழையால் நெல் கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் நாச்சியார் கோயில், திருப்பந்துறை, திருநரையூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மழையால் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்துள்ளன. மேலும் குவித்து வைக்கப்பட்டுள்ள நெல்மணிகளை சுற்றி குளம் போல் மழைநீர் தேங்கிய நிலையில் அதை விவசாயிகள் அகற்றினர். நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். ஆடி பெருவிழாவின் நிறைவாக சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில் சத்தாபரண விழா கோலாகலமாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட பூந்தேரில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய நிலையில் வீதியுலா நடைபெற்றது. அப்போது பொய்க்கால் குதிரை, கரகாட்டம், சாமி நடனம், பம்பை, பறை, தவில் இசை வாத்தியங்கள் என ஆரவாரமாக அம்மன் உலாவர வழியெங்கும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். சென்னை மாநகராட்சியில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு வழங்குவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் அவகாசம் வழங்கியுள்ளது. சென்னை மாநகராட்சியின் 5 மற்றும் 6வது மண்டலங்களில் தூய்மைப் பணிகளை 276 கோடி ரூபாய்க்கு தனியாருக்கு வழங்கி கடந்த ஜூன் மாதம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூய்மைப் பணியாளர்கள் ரிப்பன் மாளிகையின் முன் 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வழக்கு நிலுவையில் உள்ள போதே தொழிலாளர் நீதிமன்ற அனுமதியின்றி தூய்மைப் பணிகள் தனியாருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதனை விசாரித்த நீதிபதி சுரேந்தர் பதிலளிக்க தமிழக அரசுக்கு அவகாசம் கொடுத்து வழக்கை ஒத்திவைத்தார். இதற்கிடையில் தூய்மைப் பணியாளர்களின் போராட்டத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வினோத் என்பவர் அவசர முறையீடு செய்தார்.
அதனை தனி மனுவாக தாக்கல் செய்தால் விசாரிப்பதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ், கனிமொழி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கைது செய்யப்பட்டனர். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தேர்தல்களில் வாக்கு திருட்டு நடந்துள்ளதாகவும் குற்றஞ்சாட்டி டெல்லியில் ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சிகளின் எம்பிக்கள் பேரணியாக சென்றனர். சுமார் 25 கட்சிகளைச் சேர்ந்த 300 எம்பிக்கள் இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றனர். நாடாளுமன்ற வளாகத்தில் தொடங்கி தேர்தல் ஆணையத்திற்கு சென்ற அவர்களை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தினர். ஊர்வலத்திற்கு உரிய அனுமதி பெறவில்லை என கூறி எதிர்க்கட்சி எம்பிக்கள் தடுக்கப்பட்டனர். அப்போது சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ், காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி உள்ளிட்ட சிலர் தடுப்புகளை தாண்டி குதித்து முன்னேறி செல்ல முற்பட்டனர். அப்போது ஒரு பெண் எம்பி மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர் ராகுல் காந்தியின் காரில் ஏற்றப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். இதைத் தொடர்ந்து ராகுல், பிரியங்கா காந்தி உள்ளிட்ட சுமார் 30 எம்பிக்கள் கைது செய்யப்பட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, இது தனி மனிதனின் வாக்குரிமையை காப்பதற்கான போராட்டம் என குறிப்பிட்டார். एक्चुअली बात नहीं कर सकते, रियलिटी ये है क्योंकि सच्चाई देश के सामने है और ये जो लड़ाई है ये राजनीतिक नहीं है, ये कॉन्स्टिट्यूशन की लड़ाई है, कॉन्स्टिट्यूशन को बचाने की लड़ाई है, वन मैन वन वोट की लड़ाई है। इसीलिए हमें साफ प्योर वोटर लिस्ट चाहिए. அதிமுகவின் தோல்வி மேற்கு மண்டலத்தில் இருந்துதான் தொடங்கப் போகிறது என முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் நடைபெற்ற நிகழ்வில் 1427 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். 949 கோடி ரூபாயில் முடிவுற்ற பணிகளையும் திறந்து வைத்தார். தொடர்ந்து 295 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 19,785 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் நிகழ்வில் உரையாற்றிய முதல்வர், அதிமுக ஆட்சி காலத்தில் திருப்பூர் மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றஞ்சாட்டியதோடு தமிழ்நாட்டில் நடந்து வரும் நல்லாட்சி எந்நாளும் தொடரும் என்று அவர் தெரிவித்தார். எந்த தைரியத்துல எதிர்க்கட்சி தலைவர் இந்த பகுதியிலிருந்து தன்னுடைய பிரச்சாரம் தொடங்கினான்னு எனக்கு புரியல. ஆனா நிச்சயமா சொல்றேன், அதிமுகவோட 2026 தேர்தல் தோல்வி இங்கிருந்து தான் தொடங்க போகுது. முதலமைச்சருங்கிற மக்கள் அளிச்ச பொறுப்புக்கு கூட மரியாதை தராம தரந்தாழ்ந்து என்ன ஒருமையில பேசிட்டு வர்றாரு. அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. இன்னும் பேசுங்க, இன்னும் இறங்கி பேசுங்க. நாங்க அதை பத்தி கவலையே படல. எங்க பணி மக்கள் பணி. ஏதோ தன்னை எம்ஜிஆர் நினைச்சுக்கிட்டு, ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நினைச்சுக்கிட்டு சவுண்ட் விடுறாரு. ஆனா பாவம் அவருக்கு தெரியல. அவருடைய வண்டி கிளம்புனதும் அவங்க கட்சிக்காரங்களை, சொந்த கட்சிக்காரங்களை என்ன கமெண்ட் அடிக்கிறாங்கன்னு அவருடைய எந்த சதி திட்டமும் நம்ம அரசோட சாதனைகளை முன்னாடி எடுபடல, இனியும் எடுபடாது. வால்பாறையில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகம், சிங்கோனா மற்றும் பிற எஸ்டேட்களில் பணிபுரியும் சுமார் 1500 தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் நிர்வாகம் செயல்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். தொழிலாளர்களுக்கான வைப்பு ஊதியம் மற்றும் விடுமுறை சம்பளம் ஆகியவற்றை வழங்க வேண்டும் எனவும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சிங்கோனா எஸ்டேட் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் திரளானோர் பங்கேற்றனர். தோட்ட தொழிலாளர்கள் ஒரு பிரச்சனை என்று சொன்ன பொழுது நாமும் அதை கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம் என்று அதில் நம்மளும் பங்கேற்கலாம் என்று